ஆண்டவருடைய பாதத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் வைத்து விட்டீங்கன்னா உங்க இருதயம் எப்படி இருக்கும்னா மிகவும் லகுவாய் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, எலியா வானத்திலிருந்து அக்கினை இறக்கின ஒரு மனுஷன் தான், வானத்திலிருந்து மழையை உண்டாக்கின ஒரு மனுஷன் தான். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்திருந்தார். ஒரே ஒரு வார்த்தையினாலே எலியா என்ன பண்ணுகிறார், அவர் சோர்ந்து போய் நான் சாக விரும்புகிறேன் என்று சொல்லி சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதே போலதான் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்கிறார். எத்தனையோ காரியங்கள், அவைகளெல்லாம் எண்ணி முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். பாருங்க, அவைகளெல்லாம் மறந்து விட்டு நாம் எப்படி இருக்கிறோம்னா, ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போகிறோம், கவலைப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இங்கே 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை விசாரிக்கிறவர். பாருங்க, மனுஷன் கொஞ்ச நேரம் நம்மளை விசாரிப்பான், விசாரிச்சுட்டு என்ன பண்ணிடுவான், கடந்து போயிடுவான், அவனுடைய வேலையை பார்த்து விட்டு போய்விடுவான். ஆனால் நம்முடைய தேவன், அவர் விசாரிக்கிற தேவன். விசாரிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரித்து, நம்மை போஷித்து, நம்மை பாதுகாத்து, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார்.